கம்மியாயிடுச்சுன்னா அது கம்மியாயிடுச்சுன்னா அதனால கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். என்ன மறக்காம ஸ்ரீஹரி எந்த காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஸ்ரீஹரி தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்துருவேன். ஒரே நிமிஷம் இரு, நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி டைமிங் தெரியணும்ல, அப்படியே பாருங்க. ஒரே நிமிஷம் டைமிங் மட்டும். காலையில கும்பிட்டுன்னு இருக்காங்க, விளக்கு ஏத்தின்னு மணி மணி அடி மணி ஊதுவத்தி ஏற்றியாச்சு. நீ மணி அடி மணி அடி ஸ்ரீஹரி மணி அடி மணி. ஐயோ முத்தா கொடுக்குறாங்க. ஒரே ஒரு குருக்கள் வராரு, வழி விடுங்க. ஒரே ஒரு குருக்கள் உழுந்து கும்பிடுங்க, போ உழுந்து கும்பிடுங்க. ஐயோ நல்லா உழுந்து கும்பிடுறாங்க. புத்தி போட்டுக்கோ 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 புத்தி போட்டுக்கோ. நம்ம வீட்டுல நானா அப்பா வந்து இன்னைக்கு வந்து அரக்கோணம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாரு காய்கெல்லாம் வாங்க. அதனால வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். நம்ம தான் தினைக்கும் ஜூஸ் குடிக்கிறோமே, தினைக்கும் ஜூஸ் குடிக்கிறோம். லெமன் ஜூஸ், அப்புறம் இங்க பாருங்க லெமன் வேற புழிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு 5 லெமன் புழிஞ்சு வச்சிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா லெமன் சாதம் செய்யறதுக்கு லெமன் புழிஞ்சு வச்சிருக்கேன். காரக்குழம்பும் வைக்கிறேன், லெமன் சாதமும் செய்யறோம் நம்ம வீட்டுல. நான் வந்து புளி நிறைய எடுக்கல, கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியை போட்டு. ரொம்ப அமக்கலாம் பண்றாங்க, ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னே தெரியல, கூட நான் இருக்கணும்னே சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமா தக்காளி வெங்காயம் தக்காளி வதங்கிடும். அதனாலதான் வந்து உப்பு அதுவே சேர்த்துக்கிறது. அது கல் உப்பு போட்டு இன்னும் ரொம்ப நல்லது. அப்பா வந்து காய்ங்கெல்லாம் வேற நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கல எதையும். அதனால வந்து இப்போ வந்து குழம்பு ஒடி வச்சுட்டு போயிட்டு எடுத்து வைக்கலாம். ஏன்னா டைம் ஆகிறதே தெரிய மாட்டேங்குது. இப்போதான் பொழுது வெடிகிற மாதிரி இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் டைம் ஆகி போயிடுது. மதியம் காலையில சாப்பாடே நாங்கள் சாப்பிட்றதுக்கு மதியம் ஆயிடுது. தினைக்குமே அதே கூத்து தான் நம்ம வீட்டில் நடக்குது. பாப்பாக்கும் தண்ணி ஊற்றி டிஃபன் ஊட்டியாச்சு. அவங்களும் சாப்பிட்டு விளையாட்டு இருக்காங்க. இன்னும் தூங்கல. அவங்க தூங்கினாலும் வேலை ஆகும். அவங்களும் இன்னும் தூங்கல. முள்ளு கத்திரிக்காய் அப்பா சொன்னாரு, முள்ளு கத்திரிக்காய் நிறைய. நம்ம வீட்டுல வந்து முள்ளு கத்திரிக்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு தான் இன்னைக்கு வந்து காரக்குழம்பு. சரி வாங்க தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. உப்பு போட்டுட்டு மூடி வச்சாலே வந்து தக்காளி நல்லா வதங்கிடும். இன்னும் வந்து பழமா தக்காளி எடுத்தா இன்னும் சூப்பரா வதங்கிடும். சரிங்க, தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. அது கத்திரிக்காய் கட் பண்ணிப்பா. சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு கத்திரிக்காய். அதுவும் காரக்குழம்புனாலே கத்திரிக்காய் சொல்லவே தேவையில்ல, எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. நானும் நல்லா சாப்பிடுவேன் கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து நிறைய செய்யலாம். மாங்காய் போட்டு செய்யலாம், அதுக்கப்புறம் வந்து கீரையில போட்டு செய்யலாம். புளிச்ச கீரையில கத்திரிக்காய் பஜ்ஜி செய்யலாம், எல்லாமே செய்யலாம். வந்து இது மிளகாத்தூள் இன்னும் போடல. மிளகாத்தூள் போடாதே வந்து நான் வந்து இந்த தக்காளிலேயே வந்து போட்டுக்கிறேன். காய்கறி நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டாங்க. நான் வந்து ஒரே கொஞ்சோண்டு தான் பாருங்க, இவ்வளோண்டு தான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். நிறையெல்லாம் ஊற வைக்கல. ஏன்னா தக்காளி பழம் போடுறோம்ல, அதுவே போதும் நம்மளுக்கு. புளி இப்போ ஊற்ற போகிறது இல்லை. கொஞ்சம் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்த உடனே தண்ணி மிளகாத்தூள்லாம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்த உடனே தான் நான் போட போகிறேன். ஒரு 10 நிமிஷம் வதங்குச்சுன்னா போதும். இப்போ இதுலேயே வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறேன். 4 ஸ்பூன் மிளகாத்தூள். அதுக்குள்ள வந்து வலையே கொதிச்சிச்சு. அரிசியும் போட்டுடலாம். அப்புறம் வலை கொதிச்சு அரிசி போட்டுக்கிறேன். அரிசியும் போட்டாச்சு. காயும் வெந்துட்டு இருக்கு இந்த சைடு. காய் நல்லா வெந்துடுச்சு. அதான் கத்திரிக்காவும் முருங்காவும் வந்து எண்ணெயில நல்லா வெந்துட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறது அது வேற. தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். நம்ம புளி தண்ணி ஊற்றுறதுனால வந்து நான் கொஞ்சமா வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். பாப்பா வேற அங்கே கத்திட்டு வரேன் அமகலம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, காய் நல்லா வேகட்டும், கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். வண்டி வச்சுட்டு அம்மா பாய் போயிட்டு வரட்டா? அங்க ஹாய் சொல்லுங்க. அதுவும் அது குடுக்கறாளாம் எல்லாருக்கும் வண்டி வாட்டத்துக்கு. சிங்கம் எப்படிமா வாய் திறக்கும்? அப்பா எப்படி கத்தும்? எப்படி கத்தும் சிங்கம்? எப்படி கத்தும் சிங்கம்? எப்படி கத்தும்? அப்படி கத்துமா? சரி சரி, இங்க பாருங்களேன். ஒரு சிரிப்பு சிரிங்க ஸ்டீவன், ஒரு சிரிப்பு சிரிங்க. சரி சிரிங்க சிரிங்க. நல்லா இருக்குமா? சரி இங்க வா, இங்க வா, இங்க வா ஸ்டீவன், இங்க வா. கம்மன்னு வாசனை வருது. காரக்குழம்பு பாருங்க, செம்மையா கொதிச்சுட்டு இருக்கு. இதுலயே வந்து நான் வந்து புளி தண்ணி ஊத்திக்கிறேன். கரைச்சி வச்சிருக்க புளி ஊத்திக்கிறேன். ரொம்ப புளிப்பா ஆயிடும். மாங்காவும் போடுறேன், தக்காளியும் போட்டிருக்கேன். அதனால ரொம்ப புளிப்பா ஆயிடும்ல. அதனால வந்து நான் வந்து கொஞ்சோண்டு புளி தான், சும்மா 2 கொட்டை புளி எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் தான் வந்து நான் குழம்புக்கு போட போறேன். அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு நிறைய மாங்காய். வாங்கிட்டு வந்த மாங்காயே இது ஒண்டி சின்னதா இருக்கு. அதனால இது எடுத்துட்டு வந்துட்டேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு மாங்காய் போட்டு காரக்குழம்புனாலே செம்மையா இருக்கும். அதுப்பா வேற லெவல். அதெல்லாம் புளிப்பா இருக்கு. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஸ்ரீவாணி வரல, இல்லைன்னா நான் இப்படி எடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே கையை காட்டுவாங்க, காட்டுவாங்க. குழம்பு நல்லா இருக்கு. மாங்காய் போட்டா இன்னும் டேஸ்ட் ஆயிடும். என்னடா நேத்து கூட ஜூஸ் போட்டாங்க, காட்டவே இல்லை. ஜூஸ் குடிக்கிறத காட்டலேன்னு யாரும் தப்பா நினைச்சிக்காதீங்க. பாப்பா வந்து தூங்கிட்டாங்க அந்த டைம். பாப்பா எதிர்த்து குடிக்க முடியாதுன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாப்பா தூங்கிட்ட உடனே ஆளுக்கு ஒரு டம்ளர் தனித்தனியா ஊற்றி குடிச்சோம். அதனாலதான் காட்டல. ஏன்னா அவங்க கேட்குறாங்க ஜூஸு. அப்புறம் பாப்பாவுக்கு ரொம்ப கோல்ட் ஆகிடும்ல, அதனால வந்து கொடுக்கல. நான் பழம் ஒண்டி கொடுக்குறோம் சாப்பிட்றதுக்கு, அது ஒண்டி சாப்பிட்றாங்க. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஏன்னா புளி ஊற்றினால அந்த புளி வாசனை போகணும். அதனால குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவை இதில் போட்டுறேன் நான். நம்ம வீட்டில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு காரக்குழம்பு ரெடி.
அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க கத்திட்டு ஸ்ரீவாணி பாப்பா. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இங்க லெமன் ஜூஸுக்கு லெமனும் புழிஞ்சாச்சு. சக்கரை போட்டாச்சு. இந்த லெமன்லயே வந்து சக்கரை போட்டேன் நானு, புழிஞ்சு வச்சேன் லெமன்லயே. இந்த நன்னாரி தான் நான் ஊத்த போறேன். இதுல ஒண்ணு ஊத்துனாலே போதும். இது கூட தண்ணியும் சேர்த்தாச்சு. நம்ம வீட்டுல வெயில் டைம் ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஜூஸ்ங்க நான் போட்டே வச்சிருவேன். சூப்பரா இருக்கு. காரக்குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மாங்காவும் வெந்துருச்சு. இதுலயே வந்து நான் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அப்புறம் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, எல்லாம் வந்து குழம்பு செஞ்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அது எதனால போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க வேணா எனக்கு மறக்காம ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எதனாலன்ட்டு. காரக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு காரக்குழம்பு சூப்பரா இருக்கு. அதுவும் நான் செய்யற காரக்குழம்பு சொல்லவே தேவையில்ல, வேற லெவல்ல இருக்கும். உப்பு வந்து கொஞ்சோண்டு கம்மியா இருக்குது, உப்பும் போட்டாச்சு. சரிங்க, ஆஃப் பண்ணிடலாம். போட்டாச்சு. சரி வாங்க, அப்பா வந்து காய் வாங்கி வந்திருக்காங்க, மார்க்கெட்டுக்கு போயிட்டுன்னு சொன்னால அந்த காய்கெல்லாம் எடுத்து இன்னும் வைக்கல, அதை எடுத்து வச்சுட்டு வரலாம் வாங்க. பிள்ளைங்கெல்லாம் எடுத்து போட்டு வச்சா எல்லாத்தையும் எடுத்து கீழே போடுறாங்க. ரொம்ப அமக்கல மாட்டாங்க, ரொம்ப சேட்டை பண்ணிருக்காங்க. தண்ணி ஊத்தியாச்சு, தலைக்கு ஊத்தியாச்சு, காலையிலயும் ஊத்தியாச்சு, இன்னும் தூங்கல. ஐயோ ஐயோ. சரி இந்தாங்க, இது பாருங்க, இது என்ன காய் பாருங்க, பீன்ஸ். இது பீன்ஸ் காய்ங்க கூட நல்ல ரேட்டு தான். ஏன்னா வந்து வெயில் டைம்ல வந்து நல்லா காய்ங்க தான் சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுல்ல. அதனால வந்து காய்ங்க கூட நல்லா ரேட்டு. இன்னும் பொரியல் எதுவும் செய்யல, என்ன பொரியல் செய்யுன்னு தெரியல. அதனால வந்து காய்ங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். காலைல அப்பா வாங்கினாரா? ஆமாப்பா, கொத்தவரங்காய் கூட சூப்பரா இருக்கும். கரெக்டா ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கி வந்துடுறாருல்ல. ஆமா, அவியல் பண்ணலாமா? டைம் இருந்தா பண்ணலாம், கொஞ்சம் எடுத்துக்கலாம் பண்றதுக்கு. எல்லா காயும் போட்டு ஒரு அவியல் பண்ணிடலாம். லலிதா, அதான் சாமி கும்பிடும் போது ஒண்ணு பண்ணிய, தயிர் போட்டு எல்லா காய்கறியும் போட்டு அந்த அவியல் பண்று. அதான் 5 ஸ்டார்ல கூட லலிதா செய்யற மாதிரி வராது, நீ அந்த அவியல் செஞ்சிரு. தவற தாமாயாலே கெடுத்துவாங்கல்ல, இதுதான். இந்த முச்சி போட்டவங்க எங்க இருக்காங்க நான் பார்த்தேன்னு வச்சுக்கீங்களேன். அவங்கள அவருக்காக ஒரு பச்சை மிளகாய், பொங்கல், கத்திரிக்காய் ஒண்ணு. ஸ்ரீவாணிக்கு அவங்க தாத்தா பொங்கல் வாங்கிட்டு வந்தாரு. அந்த அம்மா சாப்பிட்டு, அந்த அம்மா இவ்வளவுதான் சாப்பிட்டாங்க, இவ்வளவு கூட சாப்பிடல. அந்த அம்மா சாப்பிட்டு மிச்சம் நாங்க சாப்பிடுறோம். நான் சாப்பிடுறேன். சின்ன வெங்காயம் நிறைய வாங்கிட்டு சொல்லிடுற. சின்ன வெங்காயம் வந்து விட்டமின் ரொம்ப அதிகம்ப்பா. இந்த வெயில் டைம்ல வந்து சின்ன வெங்காயம் போட்டு எவ்வளவு நம்ம சமைச்சு சாப்பிடறோமோ அவ்வளவு வந்து நம்ம ரத்தத்துக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. அதனாலதான் சின்ன வெங்காயம் கம்மியா இருந்தா கொஞ்சம் வாங்கி வந்துடுறாங்க பாருங்க. ஒரு கேரட் எடுத்து வச்சிருக்கேன். வந்து முருங்கைக்காய், முருங்கைக்காய்னால பாக்கியராஜ் ஞாபகம் தான் வருது. முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைப்பூ வடை, முருங்கைப்பூ ரசம், முருங்கைப்பூ பூவா, முருங்கைப்பூ வடை, முருங்கைப்பூ அடை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காய்கறில எல்லாத்துலயும் வந்து மறக்காம வந்து ஸ்ரீவாணிக்கு வந்து என்ன காய் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க.
ஸ்ரீவாணி மேல யாரு உண்மையாலுமே பாசம் வச்சிருக்கீங்களோ அவங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாங்க வந்து இந்த காய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஸ்ரீவாணி வந்து நாங்க சொன்னா பரவாயில்ல, நீங்க வந்து ஸ்ரீவாணி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. ஸ்ரீவாணிக்கு பிடிச்ச காய் எதுன்ட்டு நீங்க மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம வந்து ஸ்ரீவாணிக்கு எந்த காய் ரொம்ப பிடிக்குமோ அந்த காய் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஸ்ரீவாணி வந்து எல்லாரும் வந்து ஸ்ரீவாணியை 2 நாளைக்கு எங்க வீட்டுக்கு இட்டுவாங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க வச்சுன்னு இருக்கிறோம், தங்கத்தை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்ல மறக்காம ஸ்ரீவாணிக்கு எந்த காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. நீங்க கரெக்டா கெஸ் பண்ணீங்கன்னா நான் ஸ்ரீவாணி தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்துருவேன். ஓகேவா? ஸ்ரீவாணி அவங்க அத்தைங்க அவங்க மாமா எல்லாம் கேட்டுருக்காங்க, அவங்க தாத்தா பாட்டி போலாம். மாமா உனக்கு எந்த காய்மா ரொம்ப பிடிக்கும்? அப்படிங்களே எது ரொம்ப பிடிக்கும்? சொல்லிட்டா முருங்கைக்கானா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால அப்பா வந்து முருங்கைக்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்புறம் இஞ்சும் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இஞ்சும் வந்து கம்மியா தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வந்தாங்க, அது எடுத்து கூட. இது பாத்தீங்கன்னா புடலங்காவும் வாங்கிட்டு வந்து நாங்க வாங்கிட்டு வர சொன்ன காய் இன்னைக்கு வாங்கிட்டு வரல இல்லன்னு நினைக்கிறேன். அந்த காய் பாவக்காய். பாவக்காய் ஏன்னா வாரம் வாரம் எங்க வீட்டுல வந்து பாவக்காய். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமையல் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா கடைக்கும் வந்துட்டு இருப்பாங்க, கடையும் நம்ம வீட்டுல இருக்கு. இதெல்லாம் முடிக்கிறதுக்கே கரெக்டாயிடும். பாப்பா வந்து வச்சுட்டு பாப்பாவுக்கு செஞ்சுக்கின்னு டைமே பத்த மாட்டேங்குது. டைம் அதுக்கு முன்னாடி பாப்பா வந்து பிறக்காதப்ப வந்து டைம் போத்தே தெரியாதுச்சா, என்னடா இது டைமே ஆக மாட்டேங்குது, ஒரு நாளும் சீக்கிரமாவே போக மாட்டேங்குதுன்னு. இப்போ பாப்பா கூட விளையாடுறதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது. சீக்கிரமா முடிஞ்சிருது, டைம் சீக்கிரமா பொழுது போகுது, சீக்கிரமா பொழுது எரிஞ்சிருது. மாங்காவே வர மாட்டேங்குதுப்பா. வந்து நம்ம வீட்டுல வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு கார குழம்பு, நம்ம வீட்டுல போட்ட எலுமிச்சங்காய் ஊறுகாய், கடையில வேணாலும் உருளைக்கிழங்கு சிப்ஸ், இது நேத்து வச்ச சாம்பார். ஏன் நேத்து வச்ச சாம்பாரும் எடுத்து வச்சிருக்க? சூப்பரா இருக்கும் சுண்டு வச்சு சாப்பிட்டா. அதுனோ கரெக்ட் தான், சுண்டு வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் தான். சாப்பிட்டு பாக்குறோம். இரு ஒரே நிமிஷம் இரு. நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி டைமிங் தெரியணும்ல, அப்படியே பாருங்க. ஒரே நிமிஷம் டைமிங் மட்டும் பாருங்க. கரெக்டா 3ங்க டைமு. 3 மணிக்கு சாப்பிடுறாங்க காலைல சாப்பாடு. ஐயோ குங்க வேற வைக்கலப்பா நெத்தில. ஆமா, இது ரொம்ப முக்கியம் லலிதா. உனக்கு காலையில சாப்பிடறத விட்டுப்புட்டு எப்பயுமே காலையில சாப்பிடுவேன். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து வயிறு வலி, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மா மாமா அப்பா எல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி திட்டிட்டு தான் நான் எனக்கு வயிறு வலியால சாப்பிடலாம். சரி சாப்பிடு. இத பார்த்து கண்டிப்பா உன்னை திட்டதான் போறாங்க வீடியோல. கண்டிப்பா பார்லர் தான் சீக்கிரம் சாப்பிடணும், இந்த மாதிரி இருக்க கூடாதுன்ட்டு. ஸ்ரீவாணிமா அம்மா திட்டுறியா? அம்மா திட்டுறியா? திட்டுறாலாம். எப்படி உட்காந்து இருக்கா பாருங்க ஸ்ரீவாணி. நல்லா இருக்கா லலிதா? ஓகே. நான் சாப்பிட்டு சொல்றத உங்க வாயால கேட்கணும்ல. நல்லா இருக்கு, நானும் சாப்பிட்டேன். நான் எப்பயுமே வந்து உனக்கு தெரியும்ல காலையில கஞ்சி குடிப்பேன்ட்டு. கஞ்சில வச்சு சாப்பிட்டீங்களா? நான் கஞ்சி முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாப்பிட்டேன். அவ பாரு சிப்ஸ் வேணுமா, ஸ்ரீவாணிக்கு சிப்ஸ் வேணுமா. போன வருஷம் என்னன்னா பால் குடிச்சிட்டு இருக்காங்க, இந்த வருஷம் உட்காந்து சிப்ஸ் சாப்பிடுறாங்க. ஸ்ரீவாணி எங்க காட்டுங்க, காட்டுங்க. காட்ட மாட்டாளா? லெமன் சாதம் செய்யறேன். லெமன் சாதம் செய்யறாங்க. எலுமிச்சப்பழம் வந்து புழிஞ்சு வச்சு, கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு மிளகா எல்லாம் வறுத்து எடுத்துக்கினேன். கடுகு போட்டுருக்கிறேன். இப்போ அந்த கடுகுலேயே வந்து கருவேப்பிலை போடுறாங்க. லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கிறோம். அதுல மஞ்சாத்தூள் கொஞ்சம் போட்டுருக்கிறேன். உப்பு அதுல ஊத்திக்க வேண்டியதான். ஊத்தில வந்து இதோ ஊத்துறேன். ஸ்ரீவாணி எட்டி பாக்குறாங்க. சரி நம்ம வந்து வெளியே போயிடலாம். வந்து பாப்பா நெடியா இருக்கு, போயிடுமா, நெடியா இருக்கு, அதனால வந்து நம்ம வெளியே போயிடலாம். நைட்டுக்கு வந்து இதுதான் நம்ம வீட்டில் லெமன் சாதம் தான் நம்ம வீட்டில் நைட்டு. அதனால் வந்து ஆற வச்சு ஃபஸ்ட்டு கலர்றாங்க அம்மா.
எல்லா சாப்பாடையும் கொட்டிட்டியா இல்ல? இல்ல கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு கஞ்சி குடிக்கணும்ல. ஆமா, அதனால நைட் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். இது வந்து கடலைப்பருப்பு, கலக்காப்பருப்பு, கடலைப்பருப்பும் கலக்காப்பருப்பும் மிளகா இதுல கொஞ்சம் போட்டுருக்கேன். இருந்தாலும் இதுல இது தனியா போட்டு, ஏன்னா அது பத்தலைன்னா அதுல போட்டுக்கலாம். காரம் ஜாஸ்தி ஆயிடும்ல. ஆமா ஆமா ஆமா, காரம் போடும் போது கலாரிட்டு போட்டுக்கணும். சரி, ஏமா எடுத்து வச்சுன்னு இருக்க கிணத்துல? இல்லடே, நான் சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கிறேன்ல, அது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா போட்டுக்கலாம், கம்மி ஆயிடுச்சுன்னா அது கம்மி ஆயிடுச்சுன்னா அதனால கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். என்னமா உன்ன டிஸ்டர்ப் பண்ணேன். நான் கலர் ரவுல என்ன நான் பண்ணுகிறேன் பாரு. சரி, அடி வாங்குறேன், புளிப்பாயிடல, அதனால எடுத்து வச்சிட்டேன். புளிப்பாகிற மாதிரி கலருமா? கலரம் சாப்பிட நீ தான் சாப்பிட போறது முதல்ல. நீயும் உங்க அப்பா தான் ஊருக்கு முன்ன உட்கார போறீங்க. ஸ்ரீவாணியும் தூங்கிட்டாங்க. ஆமா, ஸ்ரீவாணி காலையில எழுந்ததுல இருந்து ஆட்டம் போட்டு அமகதம் பண்ணிருந்தாங்க. இப்ப தூங்கிட்டாங்க. அம்மா கரெக்டா சரியா போச்சாமா? இதுவே சரியா போச்சு. நான் சாப்பாடு போடணும் போல பார்க்கலாம். நல்லா இருக்கும். விடுமா, புளிப்பா புளிப்பா இருந்தா நல்லா இருக்காது. நீங்க திட்டமா இருக்கணும். விஷயம் ஒரு குழம்பு விஷயத்துல உப்பு பாரு, அது இருக்குமா உப்பு? நீ பாருடி சாப்பாடு கரெக்டா இருக்குது. புளிப்புலாம் எல்லாம் கரெக்டா உப்பு ஒண்டி போடுமா? உப்பு போடணும்னு தெரியும் எனக்கு. என்ன போற? நான் போறேன். இல்லைங்க, அவ வந்து இப்போ தட்டு எனக்கு தெரியாது அவளை பத்தி. என்னம்மா போடுற? மிளகா, பருப்பு, கடலை பருப்பு, கடலைப்பருப்பு. வண்டா பருப்பு. லலிதா, என்னப்பா? நேரா வந்து அம்மா பக்கத்துல வந்து உட்காந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் வந்து வாங்கினா நிறைய சாப்பிட முடியும், பத்தாத போயிடும். அவங்களுக்கு வைக்கணும், இவங்களுக்கு வைக்கணும் இருக்கும். நான் எப்பவுமே லாஸ்ட்ல தான் சாப்பிடுவேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு உடனே சாப்பிட்டா நிறைய இருக்குன்ட்டு. இது வந்து லெமன் சாப்பாடுல, அதனால சீக்கிரம் காலியாயிடும். நேற்று வச்ச சாம்பாருக்கும் லெமன் சாப்பாடுக்கும் சூப்பரா இருக்கும். ஐயோ, மிளகா போடுமா? ராவல் நிறைய சாப்பிடக்கூடாதுமா, சூடாயிடும். லெமன் சாப்பாடு சாப்பிட்டு எப்படி சூடாகும்? மிளகாடி, மிளகா சாப்பிட்டா சூடாவாதா? ஏற்கனவே சூடாதான் ஆகுது சாப்பாடு. ஏய் பைத்திய காட்சி. நேற்று செஞ்ச சாம்பார், இன்னைக்கு லெமன் சாப்பாடு அதோட சேர்த்து சாப்பிட்றா. இது எப்படி இதுன்னு சாப்பிட நல்லா இருக்கும்மா, சூப்பரா இருக்கும்மா. நல்லா இருக்கா லலிதா? சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே சீரியஸா சூப்பரா இருக்கு. அது அந்த சாம்பாருக்கு நல்லா இருக்கு. அப்பா ஒருத்தர் எயிட்டிங்ல இருக்கிறாரு. ஆமா, எப்ப கூப்பிடுவாங்க நம்ம எப்ப லெமன் சாதம் சாப்பிடணும்ட்டு. சூப்பரா இருக்கு சாப்பாடு. லெமன் பழத்துல வந்து புழிஞ்சு ஒரு சிலர் செய்யறதுதான் உண்மையாவே நல்லா இருக்கும், ஒரு சிலர் செய்யறது நல்லா இருக்காது. ஏன்னா வந்து இந்த சாப்பாடு வந்து அம்மா செய்யறது நல்லா இருக்கும். அதே மாதிரி பவுடர்ல தான் செய்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பவுடர் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லெமன் இருந்தா கூட இப்படியே செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. அதுவும் இல்லாத வந்து நல்லா செய்ய தெரியுறவங்க செஞ்சு சாப்பிட்டா அதை விட ரொம்ப சூப்பரா இருக்கும். வந்து அந்த லெமன் ஊத்திட்டு ஒண்ணு அடுப்புல வச்சு கலைக்கினே இருப்பாங்க. எடுத்து அந்த கேஸ் வேற எட்டாதா, அது எட்டி நின்று எடுத்து அந்த கலாய்க்கிறான். நீங்க ஃபுல் டே விளையாடு சாமா இது காலையில இருந்து மதியம் வரைக்கும் நாங்க எத்தனை வேலை சாப்பிட்டு இருக்கோம், என்னென்ன செஞ்சிருக்கோம், என்னென்ன வந்து கொஞ்சம் கொஞ்சம் செய்யாத இருக்கோம், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரியாதெல்லாம் இருக்காது. ஸ்ரீயானி பாப்பாவும் தூங்கிட்டாங்க. டிங்கு பிங்கும் துணி மூடணும், அவங்களும் தூங்கிட்ட போறாங்க. டைமும் வந்து மணி கரெக்டா வந்து 8 ஆக போகுது. நீங்களும் மறக்காம இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பிட்றீங்கன்ட்டு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிருங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கலாம் தான் ஆசைப்படுறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். பாய், குட் நைட். குட் நைட்.